அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய முதல் நாள் நோன்பு எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். அதுக்கப்புறம் போன வீடியோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, உங்களோட நேட்டிவ் என்ன, சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நோம்புக்கு முந்தின நாள் ஈவினிங்லேருந்து எடுத்திருக்கேன் வீடியோ. அன்றைக்கி ஈவினிங் காஃபி போட்டுட்டு அன்றைக்கி ஒரு 2 நாளாகவே செம ஒர்க் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலு, கிச்சன் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே ஃபுல் வேலை முடிச்சிட்டோம். அதை தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் கட்லுக்கு எல்லாமே பெட்ஷீட் எல்லாமே போட்டு விட்டாச்சு. ரொம்ப நாள் கழித்து ஃபுல் ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு குட் ஃபீல் கிடைக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் காஃபி போட்டு நான் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் குடிப்பேன். காஃபியும் குடித்தாச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு 6:30க்கெலாம் இன்றைக்கி தான் பிறப்பாத்து, இன்றைக்கி தான் நோன்பு, இன்றைக்கி தான் சகர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பெண்களுக்கான தொழுகை 9 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்து பள்ளி இருக்குது, அங்கே தான். அப்புறம் நாங்களும் கிளம்பி போயிட்டோம். ஒரு 8:30 8:45க்கெலாம் போயிட்டோம். கிளம்பி போய் அங்கேயும் தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நோன்பு அப்படிங்கிறனால ரொம்ப பேர் வந்திருந்தாங்க, கூட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொழுதுட்டு வந்தாச்சு. அப்புறம் நைட்டும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஏன்னா முதல் நாளுங்கிறனால சாப்பாடு செய்யணும், எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தூங்கலை. அதுக்கப்புறம் முழிச்சு தான் இருந்தோம். இருந்தாலும் 2:30க்கு அலாரம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு செஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால நான்வெஜ் தான் எடுக்கணும் அப்படிங்கிறனால, ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா தான் ஃபஸ்ட் மாதிரி இருக்கும். என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தால்சோறு, மட்டன் கிரேவி, வெண்டைக்காய் இது தான் எடுத்துருந்தோம். ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகிறதுக்காக நான் வந்துட்டேன். எல்லோரும் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த லைட்டு தான் போட்டிருந்தேன். பெரிய லைட் போடக்கூடாதுல்ல, அப்புறம் டிஸ்டர்ப் ஆகும், நம்மளால் யாருக்கும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இந்த லைட் போட்டு தான் தொழுதேன். அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சுட்டு குரான்லாம் ஓதியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் காலையில் பார்த்திங்க அப்படின்னா, காலையிலே வெசல் வாஷ் இருந்துச்சு, அதை அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இஃப்தாருக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் எடுத்து ஊற வச்சிடறேன்னு சொல்லிட்டு பாதாம் பிசின் எடுத்து ஊற வச்சுட்டேன். இந்த கொஞ்சம் போட்டாலே நமக்கு ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். வெளியே தான் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நோம்புக்கு வேணும்னா திங்ஸ் எல்லாமே முந்தின நாளே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த டைம் டக்கு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. மொத்தமாக வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஒன்று திங்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், என்னமோ மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி லிஸ்ட்டு போட்டு எல்லாமே எழுதி வச்சு வாங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு கஞ்சிக்கு சுண்டல் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சுண்டல் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் ஊற வச்சோம் அப்படின்னா ஈவினிங் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதையும் அப்படியே ஊற வச்சு எடுத்துட்டேன். பாதாம் மிஷினையும் சுண்டலையும் ரெண்டையுமே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லுகருக்கு டைம் ஆச்சு. அதனால் லுகர் தொழுதுட்டு குரான்லாம் ஊதிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், பாதாம் மிஷினை எவ்வளோ அழகாக ஊறியிருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஊறியிருக்கு. அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. சுண்டல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கடல் பாசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் எதுவுமே நான் ரெடி பண்ணல, எல்லாமே மாமி தான் ரெடி பண்ணாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அசருக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அசர் தொழுக போயிட்டேன். அசர் தொழுதுட்டு குரான் எல்லாமே ஊதி முடிச்சுட்டு அப்படியே 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே சல்லாலே உட்காந்துருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு அப்படி உட்கார்றது ரொம்ப பிடிக்கும். அப்படியே அமைதியாக இருக்கும், ரொம்ப அப்படியே மன நிறைவாக இருக்கும், ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்படியே அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு எல்லாமே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சு உட்காந்துட்டு துவா கேட்பாங்க. துவா கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட இஃப்தார் இது தான். அல்ஹம்துலில்லாஹ் நிறைவாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. பாதாம் மில்க்கு, கஞ்சி, வடை, பேரிச்சம்பழம், தண்ணி, அப்புறம் சுண்டல், கடல் பாசி. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் நோன்பு திறந்தாச்சு. எங்களோட இஃப்தார் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. முதல் நாள் நோன்பு இப்படி தான் போச்சு.
உங்களுடைய முதல் நாள் நோன்பு இஃப்தார்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இந்த வீடியோ எப்படி கவர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் அப்படி வரைக்கும் நான் கவர் பண்ணியிருந்தேன். நோன்புக்கு முந்தின நாள் ஈவினிங்லேருந்து முதல் நாள் நோன்பு இஃப்தார் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய ஹஸ்பண்ட் ஊர் மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் தான். அந்த ஊரில் தான் இப்போயே நாங்கள் இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.